கவிதா, நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றோம் இல்ல, அந்த பிஸ்னஸ்னால எனக்கு நிறைய நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி நம்ம இந்த நிலைமையெல்லாம் நல்லா மாற போகுது. இனி நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும் என்ன? ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். ஒரு பெரிய வீடு கட்டணும். அதுக்கப்புறமா நெட்ட வெளியே ஒரு பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அவ படிக்கிறது ரொம்ப சின்ன ஸ்கூல். அங்கே எல்லா வசதியுமே கிடையாது. ஆனால் பெரிய ஸ்கூலில் எல்லா வசதியும் இருக்கும். அதுக்கப்புறமா ஹிந்தி, ஃப்ரெஞ்சு அப்படி நிறைய சப்ஜெக்ட் வேற சொல்லி கொடுப்பாங்க. அதனால நம்ம பெரிய ஸ்கூலில் சேர்க்கலாம் என்ன? இப்போ எல்லாருமே பிள்ளைங்களை சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் சேர்க்கறாங்க. நம்மளும் இவளை சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்கலாம். என்னங்க, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தருவீங்களா? எனக்கு டைமண்ட் நெக்லஸ் போட ரொம்ப ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நெட்ட வெளியே புதிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன? அதுக்கு பிறகு டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் உனக்கு வாங்கி தரலாம். எப்படியும் உங்க உழைப்புக்கு வெற்றி கிடைச்சாச்சு. 10 வருஷம் உழைப்பு இந்த பிஸ்னஸுக்காக உழைச்சி 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 இப்போதான் நல்லா போகுது. நான் அப்பவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்ல, நம்ம உழைச்சிட்டு இருந்தா என்னைக்காவது நமக்கு வெற்றி கிடைக்கும். மக்களே, நெட்டவள்ளி, நாளையில இருந்து நீ புதிய ஸ்கூலுக்கு போக போற. என்ன புதிய ஸ்கூலா? எனக்கு பழைய ஸ்கூலே பிடிக்காது. இதில் புதிய ஸ்கூல் வேறையா? நான் பழைய ஸ்கூலே இருக்கேம்மா. மக்களே, நாளைக்கு நீ போக போற ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூல். சின்ன ஸ்கூலே எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்ன பார்த்தா பேய் போல இருக்கு, நீ ரொம்ப பிளாக்காக இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பழைய ஸ்கூலில் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. பழைய ஸ்கூலில் டீச்சர்ஸு கூட என்ன பிடிக்காது. புதிய ஸ்கூல்லையும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இதுவரை ரொம்ப பெரிய ஸ்கூலாம். எல்லாருமே என்ன கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதனால நான் பழைய ஸ்கூல்லே படிக்கேம்மா. மக்களே, அது ரொம்ப சின்ன ஸ்கூல் இல்ல, அதனால தான் எல்லாருமே உன்னை கிண்டல் பண்ணுவாங்க என்ன? இப்போ நீ போக போறது பெரிய ஸ்கூல், யாரும் உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. டீச்சர்ஸும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. உண்மையா அம்மா? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா இந்த புதிய ஸ்கூலில்? ஆமா ஆமா மக்களே, நீ ஸ்கூலுக்கு போய் பாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படியா அம்மா? அப்போ நான் இந்த பெரிய ஸ்கூலுக்கு போகிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னங்க, இவளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்? நம்ம ஊர்ல எந்த ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன? ஐ ஜாலி ஜாலி, நாளையிலிருந்து நான் பெரிய ஸ்கூலில் சேர போகிறேன். அம்மா, நாளைக்கு நான் யூனிஃபார்ம் போடவா கலர் ட்ரெஸ் போடவா? மக்களே, யூனிஃபார்ம் கிடைக்கல இல்ல மக்களே, நாளைக்கு அட்மிஷன் போட்ட பிறகு தான் யூனிஃபார்ம் தருவாங்க. அது வேற நீ கலர் ட்ரெஸ்ஸே போடணும். சரி சரிம்மா. மக்களே, நீ புதிய ஸ்கூலுக்கு போனாலும் முடியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் என்ன? உனக்கு ஃபேஸுக்கு அழகே இந்த முடி தான். இதே போல் அடர்த்தியாக யாருக்குமே முடி இருக்காது. ஆனால் கடவுள் உனக்கு நிறைய முடி தந்திருக்காரு. அதை நல்லா ஆயில் எல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணணும். சரி சரிம்மா, நான் இந்த முடிக்கு நிறைய ஆயில் எல்லாம் போடுவேன் அம்மா. புதிய ஸ்கூலுக்கு போனாலும் ஆயில் போடுவேன்னு. எனக்கு ஹேரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாரும் இப்போ போய் கிடந்து தூங்குங்க. நாளைக்கு நேரமே அட்மிஷன் போட போகணும். அப்பா, எனக்கு புதிய பேகு, புதிய லஞ்ச் பேக், புதிய நோட் புக் எல்லாமே புதுசாக வேணும்ப்பா. சரி மக்களே, நாளைக்கு அட்மிஷன் போட்டுட்டு உனக்கு எல்லாமே புதுசாக வாங்கி வைக்கலாம் என்ன? சரி சரிப்பா. நெட்டவள்ளி, வா மக்களே வா, இதுதான் ஸ்கூல். அம்மா, இந்த ஸ்கூல் பழைய ஸ்கூலை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குமா? ரொம்ப பயமாக இருக்குது ஸ்கூலை பார்க்கவே. பயப்படாத மக்களே, இந்த ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாம் உன்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நீங்கள் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேமா? ஆமாம் ஆமாம், நான் தான் பிரின்சிபல் மேம். இதுதான் எனக்கு பொண்ணு நெட்டவள்ளி. இது வரைக்கும் அவள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா. இப்போ நாங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கலாம்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். அந்த ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா உங்களுக்கு? அழகாக அடுத்த வருஷம் சேர்த்துருக்கலாம் இல்லை? ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேடம். நெட்டவள்ளி ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட், ரொம்ப படிப்பா. அவள் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா அந்த ஸ்கூலில். அடுத்த வருஷம் சேர்த்தோன்னா அவளுக்கு புதுசாக இருக்கும் இல்லை எல்லாமே. இந்த வருஷம் பாதியில் சேர்த்தா இப்போமே பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நல்லா பழகிடுவா. அதனால தான் இந்த வருஷமே பாதியில் கொண்டு சேர்க்கியும். ஓ சரி சரி, நீங்கள் ஆஃபீஸில் போய் அவளுக்குள்ள புக்ஸ், யூனிஃபார்ம், இங்கேயே பேக், லஞ்ச் பேக் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க என்ன? நான் நெட்டவள்ளியை கொண்டு அவளை கிளாஸில் விடுறேன். மேம், நெட்டவள்ளியை நல்லா பார்த்துருங்க என்ன? நீங்கள் கவலையே படாதீங்க. இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவள்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. அப்படி நெட்டவள்ளிக்கு யாருக்காவது மேலே குறை சொல்லணுமோ நான் என்கிட்ட வந்து சொன்னால் போதும். இந்த ஸ்டூடெண்ட் என்ன வந்து திட்டுறாங்க, இந்த மேம் என்ன ரொம்ப திட்டுறாங்க, அப்படி ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட வந்து சொன்னால் போதும் என்ன நெட்டவள்ளி? சரி மேம். இந்த ஸ்கூலுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த நோட் எல்லாம் இருக்குன்னு அதே ஆஃபீஸில் இருந்து வாங்கிட்டு போங்க. சரி, நீங்கள் கிளம்பலாம். நான் நெட்டவள்ளியை கிளாஸ் ரூமில் கொண்டு விட்டுட்டு வரேன். நெட்டவள்ளி, இந்த ஸ்கூலில் நல்லா படிக்கணும் என்ன? அந்த ஸ்கூலில் எப்படி படிப்பியோ அதே போல் நல்லா படிக்கணும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இவ தான் உங்களோட கிளாஸ்மேட் நெட்டவள்ளி. இனிமேல் இவன் உங்க கூட தான் சேர்ந்து படிக்க போகிறான். இவன் நியூ ஸ்டூடெண்ட்னால நீங்கள் தான் இவளை நல்லா பாசமாக பார்த்துக்கணும் என்ன? நெட்டவள்ளி, என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு என்ன? கிளாஸில் ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. ஓகே மேம். நெட்டவள்ளி, உனக்கு பிடிச்ச பிளேஸில் இருன்னு.
நெட்டவெளியை போல பிளாக்காக யாரையுமே நான் பார்த்ததே இல்லை. பார்க்க அப்படியே காக்கா போலே இருக்கா. ஆமாம் பம்பா, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு பார்க்க சாத்தான போல ஃபீல் ஆகுது. அவளுக்கு முடியும் அவளுக்கு கலரும் பார்க்க அப்படியே கோஸ்ட் போலே இருக்குன்னு. காஞ்சனா பார்ட் 4 பார்த்தது போலே இருக்கு. டே யாராவது கொஞ்சம் நீங்குங்க, எனக்கும் பிளேஸ் தாங்கடே. பிங்கி, இந்த பொண்ணை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. யாருமே பிளேஸ் கொடுக்கல. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பொண்ணுக்கு பிளேஸ் கொடுப்போமா? போ பூமாரி, நீ எல்லாருக்கு மேலேயும் ஃபுல்லா பாவப்பட்டுட்டே என்ன பாவமா இருக்கு பிங்கி. அந்த பொண்ணு ஒரே பக்கத்துல இருக்குன்னா நீ பிறகு என்கிட்ட பேசவே கூடாது. என்ன பிங்கி இப்படி எல்லாம் பண்ற? அந்த பொண்ணு பாவம் அழுதுட்டே இருக்கா. அவ அழுதுட்டு இருந்தா உனக்கு எங்க வலிக்குது? அந்த பொண்ணு ஒரே பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்னு எனக்கு இப்பவே தெரியும். நீ என்கிட்ட பேசவே மாட்ட. ஃபுல்லா அந்த பொண்ணுட்டே தான் பேசிட்டே இருப்ப. அப்படியெல்லாம் இல்ல பிங்கி, நான் உனட்டையும் பேசுவேன், எல்லாட்டையும் பேசுவேன். அந்த பொண்ணை யாருக்குமே நம்ம கிளாஸ்ல பிடிக்கவே இல்ல. நம்ம 2 பேரும் அந்த பொண்ணுட்ட பேசணும். யாருமே நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. யாரும் நம்மகிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த பொண்ணுட்ட பேசலாம். நீ வேணும்னா பேசுப்பா. நீ பேசினா நானும் பேச மாட்டேன், அவங்க கூட சேர்ந்துருவேன். நீ அந்த பொண்ணு ஃபுல்லா ஜாலியா இருங்க. என்ன பிங்கி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒரே நேம் தானே நெட்டவள்ளி. ஏதோ புதுசா ஏதோ ஸ்கூல்ல இருந்து வரேன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ சின்ன ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல்ல படிக்க வந்திருக்க போல. ஆமாம் மேம், ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன ஸ்கூலில் படித்தேன். இப்போ இந்த பெரிய ஸ்கூலில் என்ன சேர்த்துட்டாங்க. அந்த சின்ன ஸ்கூல்ல உனக்கு மேனஸ் எல்லாம் சொல்லி தரலையா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏதாவது பிளேஸ்ல போய் உட்கார், அதுக்கு பிறகு பேசலாம். மேம் நான் எங்கே மேம் போய் உட்கார? ஐயோ, அதுவும் நான் தான் உனக்கு சொல்லி தரணுமா? எங்க பிளேஸ் கிடக்கும் அங்க போய் உட்காரு. பிங்கி, இந்த பொண்ணை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. நான் அவள்கிட்ட பேச மாட்டேன். என்ன பிளேஸ் கொடுக்க என்ன? நீ என்ன சொன்னாலும் திருந்த போறதில்ல. உனக்கு விருப்பப்படியே பண்ணு. நெட்டவள்ளி, இங்க வா நெட்டவள்ளி. பழைய ஸ்கூலில் போல தான் இந்த ஸ்கூலுக்கு கண்டிஷனும். யாருமே என்கிட்ட பேசல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருமே என்ன ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு பிளேஸ் கூட தரல. நெட்டவள்ளிக்கு இந்த நிலைமை எப்போ மாறும்? அவளுக்கு யாரெல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு மை டியர் குட்டி சாத்தான் சீரிஸை மறக்காம பாருங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.